விவசாயிகள் கூட்டமைப்பு தேர்தல் வாக்குறுதியிலே சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்வேன் என்று கூறியும் மற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வேன் என்று கூறினார். ஆனால் இப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுத்துள்ளார். சிறு குறு விவசாயி என கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகளுக்கு கூட எவ்விதமான ஒரு பலனும் இதிலே கிடைக்கவில்லை. ஒரு விவசாயிக்கு 5000 என்று கூறுவது கேவலமாக உள்ளது. நீங்கள் ஒரு மனசாட்சியோட ஒரு முதலமைச்சர் தானா? ஏன் எங்களை விவசாயிகளை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறீர்கள் என்றே தெரியவில்லை. 5000 என்பது 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 என்பது என்ன? இன்றைக்கு 5 மூட்டை உரம் கூட மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறிடுது. 5 மூட்டை உரம் கூட வாங்க முடியாது. அவ்வளவு கேவலமான நிலைக்கு நீங்கள் கொண்டு சென்று எங்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறியுள்ளார்கள். இது முற்றிலும் தவறானது. எனவே விவசாயிகளின் கடன் பிரச்சனையை நீங்கள் மறுபரிசீலனை செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறு குறு விவசாயிகளுக்கு நீங்கள் எப்படி தேர்தலில் வாக்களித்தீர்களோ அதே போன்று சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களே வாங்கிய பயிர் கடனை ரத்து செய்ய கோரியும் பெரிய விவசாயிகளுக்கு 50% கொடுக்க கோரியும் தான் நாங்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்துகின்றன. தவிர நீங்கள் சொன்னதை மட்டும் செய்தால் எங்களுக்கு போதும். சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்று அரசியல்வாதிகள் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் அதை கூட செய்ய வேண்டாம். எங்கள் சொன்னதை மட்டும் செய்தாலே போதுமானது. எங்களுடைய விவசாயம் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும்.